வணக்கம் நண்பா. நான் உங்க சொல்லிப்பேன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்டென் சீரிஸில் நிறைய ஏலியன்ஸை வந்து காட்டியிருப்பாங்க. ஆனால் நிறைய ஏலியன்ஸை வந்து பென்டென்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட அன்யூஸ்டு ஏலியன் ஸ்பீசிஸான சிமிரா சுய் ஜெனிரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏலியனோட ஆரிஜின் பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் பற்றி இந்த வீடியோவில் ரொம்பவே தெளிவாக பார்க்க போகிறோம். இது எபிசோட் 12. இதுக்கு முன்னாடி நம்ம 11 ஏலியன்ஸோட ஆரிஜின் பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் பற்றி தெளிவாகவே பார்த்துருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்வர்சேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சிமிரா சுய் ஜெனிரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏலியன் ஸ்பீசிஸ் தான் பென்டென் சீரிஸில் முதல்ல காட்டப்பட்ட ஒரு ஏலியன். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்டென் சீரிஸில் வந்து முதல் எபிசோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் தென் தேர் வர் 10 அப்படிங்கிறது தான் இந்த பென்டென் சீரிஸோட முதல் எபிசோட். அங்கே தான் கதையே ஸ்டார்ட் ஆகும். அந்த எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல காட்டப்பட்டது நம்ம வில்காக்ஸ் வந்து ஒரு சிமிரா சுய் ஜெனிரிஸ் ஸ்பீசிஸை சேர்ந்தவர் அப்படிங்கிறது நம்மளால் தெளிவாகவே பார்க்க முடியுது. ஸோ நம்ம பென்டென் சீரிஸில் முதல்ல காட்டப்பட்ட ஒரு ஏலியன் அப்படின்னா அது இந்த சிமிரா சுய் ஜெனிரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பீசிஸ் தான். இனிமே இந்த போரை நான் நிறுத்துற மாதிரி இல்ல. இது வந்து ஒரு தனி சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்பீசிஸ் எங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வில்காக்சியா அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்துல தான் இவங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வில்காக்சியா அப்படிங்கிறது வந்து இந்த கிரகத்தோட உண்மையான பெயர் கிடையாது. இந்த கிரகத்துக்கு வந்து ஆரம்பத்துல வேற ஒரு பேர் இருந்துச்சு. அது என்ன பேர் அப்படிங்கிறது வந்து கிரியேட்டர்ஸ் இன்னும் தெளிவா கன்ஃபார்ம் பண்ணல, சொல்லவும் இல்லை. அதுக்கப்புறமா நம்ம வில்காக்ஸ் என்ன செய்யறாரு அப்படின்னா, அவர் ஒரு ஈவிலா மாறி அவர் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரா மாறி தன்னோட கிரகத்தை தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தது மட்டும் இல்லாம தன்னோட ஆட்சி அங்க நிறுவனதுக்கு அப்புறமா தான் அவரோட பேர் வந்து வில்காக்ஸ். ஸோ அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா வில்காக்சியா அப்படின்னு சொல்லி அந்த கிரகத்துக்கு பேர் வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து வில்காக்சியன்ஸ் அப்படின்னு சொல்லியும் பேர் வைக்கிறாரு. இப்போ வரைக்கும் அங்க இருக்க மக்களை வந்து யாருமே சிமிரா சுய் ஜெனிரிஸ் ஸ்பீசிஸ் சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்றது கிடையாது. அதுக்கு பதிலா வில்காக்சியன்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஷார்ட்டா தான் கூப்பிட்டு இருக்காங்க. இந்த கிரகம் வந்து ஷேடோ ரியலம்ல அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத வந்து கிரியேட்டர்ஸ் தெளிவாவே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க சிமிரா சுய் ஜெனிரிஸ் மட்டும் இல்லாம ஸ்குவிட் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பீசிஸும் இங்க தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. கூடவே இங்க நிறைய ஸ்பீசிஸ் வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெளிவாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை நம்ம கிட்ட காட்டலை அப்படிங்கிறதா உண்மை. அந்த ஸ்குவிட் மான்ஸ்டரை பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் பார்க்கறதுக்கு ஆக்டோபஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து கை கால்கள் இருக்காது. அதுக்கு பதிலாக அது டென்டக்கிள்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா டென்டக்கிள்ஸ் மட்டும் தான் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. முழுக்க ஒரு ஆக்டோபஸ் மாதிரி அது வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இங்கே வாழக்கூடிய மக்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆண்கள் பெண்களை வந்து ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் ஆண்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கன்னத்தில் டென்டக்கிள்ஸ் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே பெண்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தலையில முடி மாதிரி டென்டக்கிள்ஸ் முளைச்சிருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதை வச்சு நீங்கள் வந்து இவங்க ஆண்கள் இவங்க பெண்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப சுலபமாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் எனக்கு ஒரு புரியாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரகத்தில் வந்து நிறைய மக்கள் இருப்பாங்க, ஏகப்பட்ட மக்கள் இருப்பாங்க. அந்த கோஸ்ட் டவுன் அப்படிங்கிற எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மக்கள் இருக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஆனால் அதில் வந்து 2 பெண்கள் இருக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. பெண்கள் நிறைய இருக்கிற மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க. வெறும் 2 பெண்கள் இருக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இல்லை, புரியல. இது வந்து கொஞ்சம் இடிக்கிற மாதிரி தெரியல. அதுவும் அந்த 2 பெண்களில் வந்து ஒன்று வந்து குழந்தை அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு 5-10 பெண்கள் இருக்கிற மாதிரி காட்டியிருந்தா கூட பரவாயில்ல. சரி, மிச்ச பெண்கள்லாம் பின்னாடி இருக்காங்க போல அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். மொத்தத்திலேயே 2 பெண்கள் இருக்கிற மாதிரி காட்டினது வந்து எனக்கு கொஞ்சம் சரியா படலை. கிரியேட்டர்ஸ் இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அது மட்டும் இல்லாமல் பென்டென் சீரிஸில் இந்த இடத்துல மட்டும் கிடையாது, நிறைய இடத்துல இந்த தவறுகளை பண்ணியிருப்பாங்க. இதை வச்சு நான் ஒரு வீடியோ போடலாம் போல. பார்ப்போம், டைம் கிடச்சா நான் அதை கண்டிப்பாக செய்வேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகத்துக்குன்னு தனியாக ஒரு சின்னம் கூட இருக்குது. அது பார்க்கறக்கு அந்த சின்னம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 டென்டக்கிள்ஸ் உள்ள ஒரு ஆக்டோபஸ் வந்து தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி அந்த சின்னத்தை வந்து காட்டியிருப்பாங்க. எல்லாருக்குமே தெரியும் இந்த ஸ்பீசிஸை சேர்ந்தவங்க, அதாவது நம்ம சிமிரா சுய் ஜெனிரிஸ் ஸ்பீசிஸ் சேர்ந்தவங்க வந்து தண்ணிக்குள்ளே போனாங்க அப்படின்னா அவங்களுடைய ட்ரூ ஃபார்ம், அதாவது இந்த ஆக்டோபஸ் ஒரு மிகப்பெரிய ஆக்டோபஸ் ஃபார்முக்கு அவங்களால மாற முடியும். இது அவங்களுடைய மெயின் ஒரு பவராகவே இருக்கும். ஸோ அதை ரெப்ளிகேட் பண்ணுற விதமாகத்தான் இந்த சிம்பிளை வந்து அவங்க வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ அதாக தான் இருக்கும் கன்ஃபார்ம். அது கொஞ்சம் எடுத்துக்காட்டுற விதமாக தான் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நம்மளால் தெளிவாகவே புரிஞ்சுக்க முடியுது. அப்படியே இந்த ஏலியனோட பவர்ஸ் பக்கமாக வந்தோம் அப்படின்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். அதாவது பென் டெனிசன் வந்து இந்த ஏலியன் ஃபார்முக்கு மாறிட்டாரு அப்படின்னா வில்காக்ஸுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்கோ அந்த எல்லா பவர்ஸுமே இவருக்கும் கிடச்சிரும், இந்த ஏலியன் ஃபார்முக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அது உண்மையே கிடையாது, அது நடக்கவும் செய்யாது. நீங்கள் வந்து பென் டென் சீரிஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வில்காக்ஸ்க்கு வந்து சூப்பர் ஸ்ட்ரென்த் இருக்கும், டியூரபிலிட்டி இருக்கும், என்ஹான்ஸ் ஸ்பீட் இருக்கும், இப்படி எக்கச்சக்க பவர்ஸ் இருக்கும். எல்லாமே வந்து வேற லெவலில் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதனால தான் நம்ம பென் டென் ஃபேன்ஸ் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா பென் டென் வந்து இந்த ஏலியன் ஃபார்முக்கு மாறணும், அவ்வளோ பவர்ஸ் அவர் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்பவே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் ஏலியன் ஃபோர்ஸ்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒருபடி மேலே போய் நம்ம வில்காக்ஸ் வந்து ஒமேகா பீமை யூஸ் பண்ணுவார், ஸ்பேஸில் சர்வை பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க, பறக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க, இப்படி எக்கச்சக்க பவர்ஸை வந்து அவர் யூஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஹைப் ஓவராகி நம்ம வந்து வில்காக்ஸ் ஃபார்மில் வந்து நம்ம பென் டெனிசன் உருமாறுறதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நடக்கவே நடக்காது.
ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட ஸ்பீசிஸ்க்கு வந்து இயற்கையா இந்த பவர்ஸ் வந்து கிடையவே கிடையாது. அதாவது இந்த ஒமேகா பீமா விடுறதா இருக்கட்டும், இவர் பறக்கிற பவரா இருக்கட்டும், இல்ல ஸ்பேஸ்ல பறக்கிறதா இருக்கட்டும், சூப்பர் ஸ்ட்ரென்த்தா இருக்கட்டும், இந்த மாரி பவர்ஸ் வந்து இயற்கையா இந்த சிமிரா சூய் ஜெனிரிஸ் அப்படிங்கிற ஸ்பீசிஸ்க்கு கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. இது அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் தான். நல்லா தெளிவா கவனிச்சீங்க அப்படின்னா, அப்ப நம்ம வில்கேக்ஸ்க்கு மட்டும் ஏன் இந்த பவர்ஸ் இருக்கு அப்படிங்கிற சந்தேகம் வந்து உங்களுக்கு வரும். அதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்ம பென்டென் சீரிஸ்லயே இருக்குது. நம்ம பென்டென் சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் எபிசோட பார்த்தீங்க அப்படின்னா, அண்ட் தென் தேர் வர் 10 அப்படிங்கிற எபிசோட்ல பார்க்கும்போது, நம்ம வில்கேக்ஸுக்கும் ஜைலனோட ஷிப்புக்கும் வந்து மிகப்பெரிய சண்டை நடந்திருக்கும். அந்த சண்டையில வந்து ஜைலன் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, தன்னோட ஷிப்ல இருந்து ஒரு பீமை வெளியிட்டு நம்ம வில்கேக்ஸ் வந்து தாக்கியிருப்பாங்க. இதனால வில்கேக்ஸ் வந்து கிட்டத்தட்ட சாகுற அளவுக்கு போயிருப்பார். அவருடைய உடல் பாகங்கள் எல்லாம் துண்டு துண்டா சிதறி போயிருக்கும். ரொம்பவே ஒரு மோசமான நிலைமைக்கு மாறி இருப்பாரு. அப்போ அவருடைய ரோபோட்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, ரோபோட்ஸ் அவரை காப்பாத்தி ஒரு டேங்குக்குள்ள வச்சு அவரை வந்து கிட்டத்தட்ட ஒரு சைபார்க் மாதிரி மாத்தி விட்டுருது. அதாவது தெளிவா சொல்லணும் அப்படின்னா, அவர் இழந்து போன அந்த உடல் பாகங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பதிலா மிஷின்ஸை சொருகி அவரை டோட்டலாவே ஒரு சைபார்க் மாதிரி மாத்தி விட்டுருது. இப்போ அவர் வந்து பாதி மனுஷன் பாதி மிஷின் அப்படிங்கிற மாதிரி மாறிட்டாரு. சாரி, பாதி ஏலியன் பாதி மிஷின் அப்படிங்கிற மாதிரி மாறிட்டாரு. அது அவரை வந்து இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, அவரை சிமிரா சூய் ஜெனிரிஸ் சொல்ல முடியாது. என்ஹான்ஸ்டு சிமிரா சூய் ஜெனிரிஸ் அப்படின்னு வேணா சொல்லலாம். ஏன்னா அவருடைய ஸ்பீசிஸ்லயே அவர் தான் ஓவர் பவர்டான ஒரு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி தெளிவாவே காமிச்சிருக்காங்க. ஸோ அவர் வந்து முழுக்க முழுக்க ஒரு சிமிரா சூய் ஜெனிரிஸ் கிடையாது. அவர் வந்து ஒரு சைபார்க் மாதிரி மாறி இருக்காரு அப்படிங்கிறது நம்மளால தெளிவாவே பார்க்க முடியுது. அதனால தான் நம்ம பென் டெனிசன் உருமாறினார் அப்படின்னா, அவர் பார்க்கறதுக்கு இந்த ஸ்பீசிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்கள மாதிரி தான் இருப்பார் தவிர நம்ம வில்கேக்ஸ் மாதிரி இருக்க மாட்டாரு. அது மட்டும் இல்லாம வில்கேக்ஸ்க்கு பறக்கிற பவரு, அந்த ஒமேகா பீம் விடுற பவர் இதெல்லாம் எங்கிருந்து கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் 10 உலகங்களை ஜெயிச்சுட்டு அந்த ஏலியன் ஃபோர்ஸ் சீரிஸ்ல பார்க்கும்போது தெரியும். 10 உலகங்களை ஜெயிச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய வீரர்களோட பவர்ஸ வந்து தனக்குள்ள ஒரு மிஷினை வச்சு அப்சர்வ் பண்ணியிருப்பார். அதனால தான் அவருக்கு இந்த பவர்ஸ் கிடைச்சிருக்குமோ தவிர, இந்த ஸ்பீசிஸ்க்கு இயற்கையா இந்த பவர்ஸ் கிடையாது அப்படிங்கிறத தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு வந்து ஆசை இருக்கலாம். நம்ம பென் டெனிஸ் வந்து வில்கேஸோட ஃபார்மை எடுக்கணும். ஒரு தடவையாவது அத நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நம்ம பென் டென் சீரிஸ் அது கிடையாது. ஆனா ரீபூட் இருக்கு. நம்ம பென் டெனுக்கு ரீபூட் எடுத்தாங்க பார்த்தீங்களா, கண்ட்ராவியா இருக்கும் பார்த்தீங்களா, அதுல வந்து கேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் இருக்கு. அப்ப நம்ம பென் டெனிசன் ஃபர்ஸ்ட் அப்படி மாறுற மாரியும், அப்புறம் ஓல்டு வில்கேக்ஸ் வந்து அந்த பவர்ஸ திருப்பி எடுக்கிற மாரியும் ஒரு சீன் இருக்குன்னு நெனைக்கிறேன். நான் வந்து கிளிப்ஸ் தான் பார்த்தேன். நான் இன்னும் ரீபூட்ட பார்க்கவே ஸ்டார்ட் பண்ணல. ஏதோ மனச தேத்திக்கிறதுக்காக ஒரு 2, 3 கிளிப்பு பார்த்தேன். அதுல வந்து இந்த விஷயத்தையும் பார்த்தேன். ஒரு வேளை பார்க்கணும்னு ஆசை இருக்கிறவங்க அத போய் பார்த்து மனச தேத்திக்கலாம். மத்தபடி பென் டென் சீரிஸ்ல இதுக்கப்புறம் பென் டெனிசன் இந்த ஃபார்மை எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லி நான் நெனைக்கிறேன். அது ஏன் அப்படிங்கிறத வந்து இதுக்கு அடுத்த வீடியோல நான் சொல்றேன். ஆக்சுவலா கொண்டு வந்தா இப்படி தான் கொண்டு வரணும். அதனாலேயே கொண்டு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அந்த ஃபார்முக்கு உண்டான மரியாதையை வந்து அவங்க கெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு எப்படின்னு தெரில. ஒருவேளை பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க வந்து நேரா ரீபூட்ல போய் பார்த்துட்டு வந்துக்குங்க. நான்லாம் அந்த பக்கம் போறதில்லப்பா. ஸோ இதிலிருந்து நமக்கு ஒரு விஷயம் தெளிவாவே புரியுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை பென் டெனிசன் சிமிரா சூய் ஜெனிரிஸா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாரு அப்படின்னா, கண்டிப்பா வில்கேக்ஸ் அளவுக்கு அவருக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. வில்கேக்ஸ் அளவுக்கு டியூரபிலிட்டியும் அவர்கிட்ட இருக்காது. ஆனாலும் அவர் அந்த ஃபார்முக்கு மாறினார் அப்படின்னா, ஓரளவுக்கு டீசென்ட்டான ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டி அவருக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதில் நம்ம குறை சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டி இருக்கும். கூடவே இந்த ஏலியன் ஸ்பீசிஸ்க்கு வந்து புத்திசாலித்தனங்கிறது வந்து ரொம்பவே அதிகம். உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா, அவருடைய ஹோம் பிளானட்டே பாருங்களேன். விதவிதமா கட்டியிருப்பாங்க. ரொம்பவே புத்திசாலித்தனமா தான் நிறைய விஷயங்களை செஞ்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம புது புது விஷயங்களை உருவாக்குறதுல வந்து இவங்க கில்லாடிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இவ்வளவு ஏங்க நம்ம வில்கேக்ஸையே நம்ம வந்து உதாரணமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வில்கேக்ஸ் வந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஸ்பேஸ் ஷிப்பை உருவாக்குனதே அவர் தான் அப்படிங்கிறத வந்து அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் வந்து நிறைய விஷயத்தை உருவாக்கியிருக்காரு. பாய்ட்ஸ், மெக்கட்ராய்ட்ஸ், ஜெயின் மெக்கட்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை உருவாக்கியிருக்காரு. எல்லாத்துக்கும் மேல நீங்க ஏலியன் ஃபோர்ஸ் சீரிஸை பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சீரிஸ்ல வந்து ஒரு மிகப்பெரிய ரோபோட் ஆர்மியை உருவாக்கி இருப்பாரு. அந்த ரோபோட் ஆர்மியை வந்து ஆம்னிட்ரிக்ஸ்ல வந்து வயர்லெஸ்ஸா கனெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட அந்த ரோபோட் ஆர்மியை ஒரு ஏலியன் ஆர்மியாவே அவர் வந்து மாத்தி இருப்பாரு. இது வந்து பிளானை வந்து அவர் கிளாசிக் சீரிஸே சொல்லியிருப்பாரு. ஆனா ஏலியன் ஃபோர்ஸ்ல தான் அவர் வந்து அதை நடத்தி காட்டியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ரோபோட் ஆர்மியை ஒரு ஏலியன் ஆர்மியாவே மாத்தி பிரம்மாண்டம் காட்டியிருப்பாரு. இந்த மொத்த யூனிவர்ஸையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் வந்து அந்த டைம்ல அவர்கிட்ட இருந்திருக்கும். அவரை மட்டும் அப்படியே விட்டுருந்தாங்க அப்படின்னா அந்த மொத்த யூனிவர்ஸையுமே தன்னோட கண்ட்ரோலுக்கு எடுத்திருப்பாரு. அந்த அளவுக்கு ஓவர் பவர்டான ஒரு கேரக்டராகவே அவர் வந்து மாறி இருப்பாரு. ஸோ இந்த ஸ்பீசிஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு புத்திசாலித்தனம் வந்து ரொம்பவே ஜாஸ்தி அப்படிங்கிறத நம்மளால தெளிவாகவே புரிஞ்சுக்க முடியுது. எல்லாத்துக்கும் மேல இந்த ஏலியன் ஸ்பீசிஸ் மட்டும் தண்ணிக்குள்ள இறங்குனாங்க அப்படின்னா இவங்களால அவங்களுடைய ட்ரூ ஃபார்ம் அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டோபஸ் ஃபார்முக்கு இவங்களால மாற முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஃபார்முக்கு வந்து இவங்க மாறிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து அதிகமான ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டி கிடைக்கும், அதிகமான பவர்ஸும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய டென்டக்கிள்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ரொம்பவே எலாஸ்டிக்கா மாறி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. அந்த சீரிஸ்லேயே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், எதிரி எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி இதால தன்னுடைய டென்டக்கிள்ஸை வந்து ரொம்ப தூரத்துக்கு நீட்டி அவங்களை சுருட்டி பிடிச்சி தன்னுடைய கைக்குள்ளேயே அடக்கி வச்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. ஸோ இதோட டென்டக்கிள்ஸ் வந்து இதுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸாக தான் இந்த ஃபார்மில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெளிவாகவே நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபார்மில் இருக்கும்போது அவங்களுடைய ஸ்கின் வந்து ரொம்பவே பவர்ஃபுல் அண்ட் டியூரபிள்
டியூரபிளா இருக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. எதை வச்சு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய வெடி விபத்து ஏற்பட்டிருக்கும். ஒரு மிகப்பெரிய வெடி விபத்து ஏற்பட்டிருந்தாலும் அந்த இடத்துல இருந்து நம்ம வில் கேஸ் அசால்ட்டா தப்பிச்சிருப்பாரு அப்படிங்கிறத தெளிவாகவே பார்க்க முடியுது. பயங்கரமா வீக்கா இருப்பாரு, அது வேற விஷயம். பயங்கரமா வீக்கா இருந்தாலும் அவர் செத்துருக்க மாட்டாரு. அவர் உடம்புல வந்து எந்த விதமான கீறலும் ஏற்பட்டிருக்காது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவர் உயிரோட தான் இருந்திருப்பாரு. ஸோ இதுலயே நம்மளால தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. அவ்வளோ பெரிய வெடி விபத்து ஏற்பட்டிருந்தாலும் இவருக்கு ஒண்ணுமே ஆகலைங்கிறதுனால இவருக்கு டியூரபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். அதாவது இந்த ஃபார்ம்ல அவருக்கு டியூரபிலிட்டி ரொம்பவே அதிகம். அப்படியே அந்த ஏலியனோட வீக்னஸ் பக்கமா வந்தோம் அப்படின்னா, இவங்களுடைய மெயின் வீக்னஸே நம்ம கோஸ்ட் ஃப்ரீக் ஸ்பீசிஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் இவங்களோட மிகப்பெரிய மிக முக்கியமான வீக்னஸாவே இருக்காங்க அப்படிங்கிறத வந்து அந்த கோஸ்ட் டவுன் அப்படிங்கிற எபிசோட்ல தெளிவாவே காமிச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட பிளானட் இருக்கு பாத்தீங்களா, அந்த வில்காக்சியாங்கிற பிளானட், இது வந்து ஷேடோ ரியலம்ல இருக்கிறதுனால கோஸ்ட் ஃப்ரீக்கோட பவர்ஸ் வந்து ஷேடோ ரியலம்ல வந்து அதிகமா இருக்கும். ஸோ நம்ம கோஸ்ட் ஃப்ரீக் நினைச்சிச்சு அப்படின்னா இவங்களுடைய உடம்புக்குள்ள புகுந்து இவங்களை பொசஸ் பண்றதன் மூலமா இவங்களையே தன்னோட குளோனா மாத்திக்க முடியும், டூப்ளிகேட்டா மாத்திக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இவங்களால கோஸ்ட் ஃப்ரீக் ஸ்பீசிஸ் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது, அவங்கள தடுக்கவும் முடியாது அப்படிங்கறதா உண்மை. ஸோ கோஸ்ட் ஃப்ரீக் நினைச்சிச்சு அப்படின்னா ரொம்ப சுலபமா இந்த ஸ்பீசிஸை தோக்கடிச்சு தன்னோட அடிமையாவே மாத்திக்க முடியும். கிட்டத்தட்ட ராஜ்யத்தையும் அந்த இடத்துல வந்து அது நிறைவேறும். வில்காக்ஸ் மட்டும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போய் பென்னோட உதவியோட ஜெயிச்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இவங்களோட ஸ்பீசிஸ்க்கு வந்து கோஸ்ட் ஃப்ரீக் ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் அப்படிங்கிறத நம்மளால தெளிவாகவே புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இவங்களால ஸ்பேஸில் வந்து சர்வை பண்ண முடியாது. ஸ்பேஸில் வந்து இவங்க தூக்கி எறியப்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க வந்து கொஞ்சம் நேரத்தில் இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிறத வந்து நம்மளால தெளிவாகவே பார்க்க முடியுது. ஸோ இவங்களால ஸ்பேஸில் சர்வை பண்ண முடியாது. அதுவும் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸாக தான் அமைஞ்சிருக்கு. அவ்வளவுதாங்க இந்த வீடியோவில். இதுக்கு அடுத்த எபிசோட், அதாவது எபிசோட் 13 நம்ம எந்த ஏலியனை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனடைட்டை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம பென் டெனிசன் ஆனடைட்டை அன்லாக் பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் என்ன மாதிரியான பவர்ஸை யூஸ் பண்ணுவார் அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றே ஒன்று தான் செய்யணும். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லை அடிச்சு விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது பென் டெனிசன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய், see you.